ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த தாயானவள் இப்பொழுது உனக்கு நல்லதொரு தீர்வினை கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் உன்னிடத்திலே பேச வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, அது எப்படி உன்னால் இத்தனை நாட்களும் சரி செய்ய முடியாத பிரச்சனைகளை ஒரே நாளில் தீர்த்துவிட முடியும் அம்மா என்று நீ என்னிடத்திலே கேட்கலாம். என் தங்க குழந்தையே, உன்னுடைய மனநிலை அறியாதவள் நான் கிடையாது. உன்னுடைய மனதில் என்னென்ன சிந்தனைகள் எல்லாம் ஓடுகிறது என்பதனை அறிந்த பிறகுதான் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்லும் பொழுது அதை நீ செய்து கொண்டிருப்பதனால் உடனடியாக பலன்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று நினைத்து நீ வருத்தப்படாதே. என் தங்க குழந்தையே, ஒவ்வொன்றும் அடுத்த நிலையை சென்று கொண்டிருக்கிறது. நீயும் அடுத்த கட்டத்தை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக விரைவாகவே எல்லாவற்றையும் நீ முடித்து உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நீ அடையத்தான் போகின்றாய். என் அன்பு குழந்தையே, என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எதுவுமே உனக்கு கிடைக்காமல் போனதில்லை. அது தாமதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை நிச்சயமாக உன்னுடைய கைகளில் கிடைக்கும்படி நான் செய்திருக்கின்றேன். நீ மனம் விரும்பியபடியே உன்னிடத்தில் அதையெல்லாம் வந்து சேரும் என்பதனை நிச்சயமாக ஒரு பொழுதும் நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்க குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை வைத்து நீ தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய். சரியான விஷயங்களை தவறாக புரிந்து கொள்வதும் தவறான விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வதும் என்று உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட குழப்பங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வீட்டிற்குள் எந்நாளுமே சண்டைகளும் சச்சரவுகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, என்றாவது 2 நாட்கள் நீ சந்தோஷமாக இருந்துவிட்டால் 3வது நாள் அந்த சந்தோஷம் எங்கே போனது என்று நினைக்கின்ற அளவிற்கு கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிடுகின்றன. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நீ இப்படியே கடந்து வரும் பொழுது இதற்கு தீர்வே கிடையாதா அம்மா? நான் இப்படியே தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமா? பிரச்சனைகள் வரும் பொழுது நீ இப்படித்தான் பேசுகின்றாய். என் தங்க குழந்தையே, அது மட்டுமல்ல, நீ பேசுகின்ற வார்த்தைகளில் மனமுடைந்து போவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்திற்கே நீ சென்று விடுவது போல உனக்குள்ளே எண்ணங்களை நீ வளர்த்து கொண்டிருக்கின்றாய். இனிமேல் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று கூட சில நேரங்களில் உனக்கு நினைக்க தோன்றுகிறது. நம்மை நம்பியவர்கள் எல்லாம் நம்மை காயப்படுத்தும் பொழுது நேற்று நம்மோடு சந்தோஷமாக இருந்துவிட்டு இன்று நம்மை கண்டால் எரிச்சல் படுவது என்பது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பது இந்த தாயானவளுக்கு தெரியாமல் இல்லை. என் அன்பு பிள்ளையே, நீ நினைக்கலாம், நேற்று எழுந்திருக்கும் பொழுது யார் முன்னால் இருந்து சிரித்து பேசினாய்? நேற்று உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்தது? அதையெல்லாம் கொஞ்சம் யோசித்துப்பார். என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ அடைந்த சந்தோஷத்தை, நீ மகிழ்ச்சியாக இருந்த தருணங்களை சில பொல்லாதவர்கள் கண்முன் பட்டிருக்கின்றது. என் தங்க குழந்தையே, அந்த கண்ணால் இப்பொழுது உனக்கு வாழ்க்கையில் கண்ணீர் சிந்துகிற நிலைமை வந்துவிட்டது. என் தங்கமே, குடும்பத்திற்குள்ளேயே உனக்கு இது மாதிரி செய்கின்ற சிலர் இருக்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருந்தால் எப்படி நாம் சந்தோஷமாக இருக்கலாம்? ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள்? நம் வாழ்க்கை மட்டும் இங்கே கஷ்டத்தில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு உன் மீது கண் திருஷ்டியை போட்டு விட்டார்கள். என் தங்க குழந்தையே, அதனால்தான் நேற்று சந்தோஷமாக இருந்த உறவு இன்று உன் மீது வெறுப்பை கசக்கி விடுகின்றது. என் அன்பு குழந்தையே, ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையோடு ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்காதே. ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலை வேறு, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலை வேறு. அதனால் அவர்களைப் போல வாழ வேண்டும், இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு
நீ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே உனக்கு தோல்வியைத்தான் கொடுத்திருக்கின்றது. என் தங்க குழந்தையே, சொல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா? நீ முயற்சிகளை அதிகமாக செய்யும் பொழுது உன் மீது கண் திருஷ்டி பட்டுவிட்டது. நீ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையை சரியாக செய்து நல்ல பெயரை எடுத்தாலும் சரி, நிச்சயமாக அந்த நேரத்தில் கண் திருஷ்டி உன்மேல் விழுந்து விடுகின்றது. என் குழந்தையே, நீ எப்போது என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? அம்மா, கண் திருஷ்டி என்பது பொல்லாதது என்று சொல்கின்றாய். அது விழுகிறது என்பதற்காக நான் சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியுமா? அல்லது என்னுடைய வேலையை நான் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன், அப்படி நான் செய்யாமல் இருந்துவிட முடியுமா? மற்றவர்களுக்காக பயந்து பயந்து எதையுமே செய்யாமல் வெளியில் சொல்லாமல் இருந்துவிட முடியுமா என்று என்னிடத்தில் நீ கேட்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, நீ கேட்பது நியாயம்தான். ஆனால் உண்மை என்னவென்றால், எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு மற்றவர்கள் பொறாமைப்படும்படி வாழ்பவர்களுக்கு கண் திருஷ்டி என்பது நிச்சயமாக விழுந்துதான் ஆகும். அதனால் நீ எப்படி இருந்தாலும் அவர்கள் உன்மீது அந்த திருஷ்டியை போடத்தான் செய்வார்கள். அதனால் அதற்கு என்ன தீர்வு என்பதனை நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்து விடப் போகிறேன். அதனால் என் பிள்ளையே, நீ அதனை எப்பொழுதுமே சரியாக பின்பற்றி வர வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உன் முயற்சியில் எல்லாமே சரியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, அம்மா சொல்வது போல இதனை நீ செய்துவிட்டால் உனக்கு வருகின்ற அந்த கண் திருஷ்டிகளும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். இதையெல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்றால், நிச்சயமாக ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும் என்றால், அம்மா சொன்ன இந்த 2 பொருட்களை உன்னிடத்தில் எப்பொழுதுமே நீ வைத்திருக்க வேண்டும். என் அன்பு தங்கமே, அதனை எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றாயோ அல்லது எப்பொழுதெல்லாம் உன் வீட்டில் நல்ல காரியம் நடக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் இதை செய்ய வேண்டும். அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் தெரியுமா? என் தங்க குழந்தையே, மிளகாயை தலையை சுற்றி அடுப்பில் போடுவார்கள். அதனால் இதை நீ கண்டிருப்பாய் அல்லவா? நிறைய இடத்தில் இதை ஒரு பரிகாரம் என்று கூட நாம் கூறலாம். இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை தான் இப்பொழுது நான் உனக்கு சொல்லிவிடப் போகின்றேன். அதற்கு நீ நல்ல மிளகு ஒரு 10 அல்லது 15 என்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே அளவு கல்லுப்பையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த 2ஐயுமே உன்னுடைய வலது உள்ளங்கையில் மடித்து கிழக்கு பார்த்து நின்று கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் இதை நீ செய்ய வேண்டும் என்றால், என் குழந்தையே, நாளைய விடியலின் அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்த பிறகு 7 மணியிலிருந்து 8 மணி வரை இந்த நேரத்திற்குள்ளாக நீ இதை செய்யலாம். அப்படி இல்லை என்றால் மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை நீ இந்த கண் திருஷ்டியை செய்யலாம். இரவு நேரம் சென்றுவிட்டது என்றால் 8 மணியிலிருந்து 9 மணி வரை இது போன்று உன்னுடைய கண் திருஷ்டியினை நீ போக்கிவிடலாம். என் அன்பு குழந்தையே, நீ செய்கின்ற இந்த விஷயத்தை ஒன்றை மட்டும் மனதில் வைத்து கொண்டு நீ செய்ய வேண்டும். அது என்ன தெரியுமா? முதலாவதாக நீ எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நினைப்பதோடு மட்டுமல்லாமல், இதுவரை எனக்கு எல்லாம் நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது, யாருடைய கண் திருஷ்டிகளும் என் மீது விழுந்துவிடக்கூடாது என்று நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும், நல்லபடியாக நடந்து லட்சியத்தை அடைந்தே தீர வேண்டும், யாரை கண்டும் மனதில் குழப்பத்தை வளர்த்து கொள்ள கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும். இதனை வேண்டிக் கொண்டு இதை நீ தலையை சுற்றி நெருப்பில் போட்டால் நிச்சயமாக உன் கண் திருஷ்டிகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து. ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டை தேடி அதிர்ஷ்டம் வர வைப்பதற்கு நீ பயன்படுத்த போகும் பொருள் பற்றி உனக்கு சொல்ல போகின்றேன். என் தங்க குழந்தையே, அது மட்டும் அல்லாமல் நமக்கு பண கஷ்டமும் மன கஷ்டமும் குடும்ப உறவுகள் சரியாக இல்லையே, யாரை நம்புவது,
என்று தெரியவில்லையே. யாரும் துணையில்லாமல் அனாதையாக நிற்கின்றோமே என்று என் குழந்தை நீ தவித்து கொண்டிருப்பது எனக்கு தெரிகிறது. நமக்கு உடம்பும் சுகமில்லையே என்று பெருங்கவலையும் மனதளவில் வந்து தவித்து போகின்றோம் அல்லவா? சிலருக்கு பணம் இருந்தும் நிம்மதி இல்லையே என்று நொறுங்கி போகின்றோம் அல்லவா? நமக்கே தெரியாமல் நம் வீட்டிற்குள் தீய சக்திகள் நுழைந்து நமக்கு எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கின்றன அல்லவா? நமக்குள் இருக்கின்ற நேர்மறை சக்திகள், நேர்மறை சிந்தனைகளை எல்லாம் மழுங்கடிக்கும் வல்லமை தீய சக்திகளுக்கு உண்டு என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவற்றை எல்லாம் போக்கக்கூடிய நல்ல சக்தி ஒன்றை பற்றி உன்னிடம் நான் இன்று வாக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். நான் சொல்லக்கூடிய பொருள் என்ன தெரியுமா? என் அன்பு குழந்தையே, சாதாரணமாக நம் வீட்டில் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய மதிப்புமிக்க ஒரு பொருள்தான். அது என்னவென்றால், என் குழந்தையே, அலைகடலில் இருந்து மகாலட்சுமி தோன்றியதாக புராணங்கள் சொல்கின்றது. அத்தகைய கடலிலிருந்து எடுக்கப்படுகின்ற உப்பில்தான் மகாலட்சுமி வாசம் செய்து கொண்டிருக்கின்றாள். அத்தகைய தெய்வத்தன்மை கொண்ட உப்பை பற்றி தான் நான் உனக்கு சொல்ல போகின்றேன். என் தங்க குழந்தையே, ஒரு கைப்பிடி உப்பு இருந்தால் போதும், உன் உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், எதிர்மறையான ஆற்றல்கள் தலைத்தெறிக்க ஓடிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறை ஆற்றல்களை விரட்டியடிக்கக்கூடிய அளவிற்கு அதீத சக்தி இந்த உடம்பிற்கு உண்டு. ஒரு கைப்பிடி உப்பினை நீ வெளியில் சென்றுவிட்டு வீட்டுக்கு போவதற்கு முன்னால் ஒரு வாளியில் போட்டு அதில் வெதுவெதுப்பான தண்ணீரை ஊற்றி 5 நிமிடம் உன்னுடைய கால்களை வைத்திருந்தால் போதும். உன்னுடைய பாதம், கட்டை விரல் நகத்தின் வழியாக சென்ற கெட்ட விஷயங்கள் அத்தனையுமே உடனே வெளியேறிவிடும். இப்படி உப்பு நீரில் கால் வைத்திருந்தால் என் தங்க குழந்தையை, எதிர்மறை ஆற்றல்கள் அதன் சக்தியை பொறுக்க முடியாமல் நம் உடலை விட்டு வெளியே சென்றுவிடும். இதனால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வீட்டு வாசலிலேயே நின்றுவிடும். என் தங்க குழந்தையே, ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை ஒரு டம்ளரில் போட்டு அதில் 3/4 பாகம் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும். இதை வீட்டில் மட்டுமல்லாமல் தொழில் செய்பவர்கள் கடைகளிலும் வைத்து கொள்ளலாம். அல்லது வியாபாரம் செய்யும் தலங்களில், தொழில் செய்யும் இடங்கள் எங்கு இருந்தாலுமே அங்கு வேண்டுமானால் நீங்கள் இதை வைத்து கொள்ளலாம். இப்படி செய்வதன் மூலமாக பணவரவு அதிகரிக்கும், செல்வ வளம் உண்டாகும், துஷ்ட சக்திகள் விலகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்றது என்பதனை மறந்துவிடாதே. இந்த வாக்கினை அதனால்தான் நான் கேட்க சொல்லி இருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவள் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை உண்டு. இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று நீ அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு வைத்து கொண்டிருக்கிறார்கள், என் மீது பாசத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த தாயானவளினுடைய வாக்கு என்பதனை தெரியப்படுத்துகிறேன். அதனால் என்னுடைய வாக்கினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி என்று மனதிற்குள் மனதார நீ நினைத்துக்கொள். என்னுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் அனைத்து என் தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய தங்க பிள்ளைகள் சிலர் அதிகமாக அழுகிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும்
ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலேதான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதிற்குள் குமரி அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அம்மா ஒரு நாளும் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக இந்த உறவினை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றாய். ஆனால் அம்மா உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன். ஆனால் என் செல்ல குழந்தையே, இதற்காக ஒரு சிறு காரியத்தை நீ செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அம்மா சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாக இருக்க வேண்டும். இதை தெரிந்து கொள். அளவே கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கின்றாய். ஒவ்வொரு தருணமும் அம்மா என் வாழ்க்கை மாறாது போலவே, அம்மா இப்படியே தான் என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா? என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று என் குழந்தை எப்பொழுதுமே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, அப்படி உன்னுடைய நாவினால் ஒருபொழுதும் நீ சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபொழுதுமே எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் இது போன்று நீ புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இன்றிலிருந்து ஒரு முடிவை நீ உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் இதனை நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்திலும் என்னை வழிபடும் பொழுது உன் நாவினால் நீ இதை சொல்ல வேண்டும். அது உனக்கு ஒரு வாரத்திலேயே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ முழுமையாக நம்ப வேண்டும். என் குழந்தையே, எதை என்னிடத்தில் நீ சொல்கிறாயோ அதை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். வாழ்க்கையில் அதை உனக்கு நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி வரக்கூடிய நாட்களில் எனக்கு எல்லா நல்லதும் நடக்க வேண்டும் என்று, என் வாழ்க்கை எனக்கு நிச்சயமாக திரும்ப கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டு. நிச்சயமாக உனக்கு நான் அதை செய்து கொடுப்பேன்.